அடே வடி கட்டின முட்டாளுங்களா, இது தாமரத்தண்டு இல்லடா, கத்திரிக்காடா கத்திரிக்காய். எதை கொண்டு வர சொன்னா எதை கொண்டு வந்திருக்கீங்க? அட கடவுளே, போன ஜென்மத்துல நான் அப்படி என்ன பெரிய பாவம் பண்ண? இந்த மாதிரி முட்டா பசங்க கூட போராட வேண்டியதா இருக்கு. குருஜி இத கொஞ்சம் பாருங்க, இது கண்டிப்பா தாமரத்தண்டு தான். முட்டாள், இது தாமரத்தண்டு கிடையாது. இது தாமரத்தண்டு தான். குருதேவா, நாங்க உங்களுக்காக தாமரத்தண்டை தான் கொண்டு வந்தோம். இப்படி தேவையில்லாம எங்க மேல கோபப்பட்டுட்டீங்களே. முதல்ல கத்திரிக்காய் மாதிரி இருந்தது, எப்படி தாமரத்தண்டா மாறுச்சு? குருதேவா, நாங்க கிளம்புறதுக்கான அனுமதி நீங்க கொடுத்தா நாங்க கிளம்பிடுவோம். நீங்க சொன்ன வேலையை நாங்க கணக்கச்சிதமா முடிச்சிட்டோம் குருஜி. டேய் முட்டா பசங்களா, ஏன்டா ஒன்ன மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க? இங்க தானே இருந்தானுங்க, அதுக்குள்ள. அட கடவுளே, இங்க என்னதான் நடக்குது? ஐயோ, இத நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன் சௌதாமணி தேவி? நம்ம ஆச்சாரியாருக்கு ஞாபக மறதி வியாதி வந்திருக்கு. அவருக்கு எதுவுமே ஞாபகம் இருக்கிறது இல்ல. அவர் வீட்ல இருந்து கிளம்பி உங்களை பார்க்கலான்னு வருவாரு, ஆனா நேரா அரசவைக்கு போயிடுறாரு. பகல இரவுங்கிறாரு, இரவ பகலுங்கிறாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. சிவ 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 பண்டிதர் ராமகிருஷ்ணா, அவருக்கு எப்படி திடீர்னு இப்படி ஆச்சு? நான் என்னத்தான் சொல்றது? நேத்து கொத்தமல்லி வாங்க கடத்தருவுக்கு போயிட்டு கடைக்காரனுக்கு 100 பொற்காசுகளை அள்ளி கொடுத்திருக்காரு. 100 பொற்காசுகளையும் அவனுக்கு கொடுத்துட்டாரு. ஆமாங்க, அவருடைய இந்த மறதியாலேயே அவருடைய சொந்த கஜானா காலி ஆயிட்டு இருக்கு. இது ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்காது. மகாராஜகுரு தாத்தாச்சாரியார் தெருவுக்கு வந்துருவாரு. இத உங்களை பார்த்து எச்சரிக்கணும்னு என் கடமை உணர்ச்சி சொல்லுச்சுங்க. என்ன என்ன எச்சரிக்கை? உங்களுக்கு உண்மையிலேயே நான் என்ன சொல்ல வரேங்கிறது இன்னும் கூடவா தெளிவா புரியல? எனக்கு இப்பதான் புரிஞ்சது. என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் காசுகளை அள்ளிக்க பாக்குறேன். இங்க பாருங்க, நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவு ரொம்ப பிரமாதமான முடிவு. அதுவும் இல்லாம அவர் கையில இருந்து எதை வாங்கினாலும் அது நமக்கு ஆசீர்வாதம் தானே. ஆமாமா, சரியா சொன்னீங்க. நடக்கட்டு. அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷம், வரேன். ஆச்சாரியரே, வணக்கம் ஆச்சாரியரே. நல்ல வேலை நான் உங்களை பார்த்தேன். உங்களை பார்க்கறதுக்காக தான் அங்கிருந்து ஓடி வரேன். இப்ப எனக்கு நிறைய வேலை இருக்கு. நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் வா, அப்ப பேசிப்போம். வரட்டுமா? ஐயா காவல் அதிகாரியே, வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். அது ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த பிரம்ம முகூர்த்தம் எப்ப வரும்? விடியற் காலையிலயா இல்ல மதிய வேளையிலயா? பண்டித ராமகிருஷ்ணா, என்ன இப்படி பேசுறீங்க? நீங்க சொல்றது பிரம்ம முகூர்த்தமே கிடையாது. பிரம்ம முகூர்த்தம்ன்றது விடிய காலையில வரும். அப்படிங்களா? அப்படின்னா முற்பகலுக்கு என்ன அர்த்தம்? முற்பகல்னா முற்பகல் தான். அப்போ பிற்பகல்னா? பிற்பகல்னா அது எப்படியும் பிற்பகல் தான் பண்டித ராமகிருஷ்ணா. அப்படிங்களா? அப்படி பார்த்தா இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது முற்பகல்ல வரும் இல்லைங்களா? நான் இப்பதானே சொன்னேன், பிரம்ம முகூர்த்தன்றது விடியற் காலையில சூரியன் உதயத்துக்கு முன்னாடி வரும். ஓ அப்படியா? இப்பதான் தெளிவா விளங்குது. விஷயம் என்னன்னா, என் குருதேவர் அவரை பாக்குறதுக்கு என்ன வர சொன்னாரு. ஆமா, உங்களுக்கு குரு இருக்காரு, தாத்தாச்சாரியர். அப்படின்னா அவரை பார்க்க பிரம்ம முகூர்த்தத்துல தானே போவீங்க? இல்லையே, நான் பிற்பகல்ல தான் போவேன். எதுக்கு பிற்பகல்ல போகணுங்கிற? நீங்க தானே சொன்னீங்க பிரம்ம முகூர்த்த பிற்பகல் இல்ல முற்பகல்ல வரக்கூடியதுன்னு. அப்ப பிரம்ம முகூர்த்தத்திலே போய் பார்க்கலாம். உங்களை பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி வர சொன்னா நீங்க தான் போங்களேன். அட, யார கூப்பிட்டா என்னங்க? கூப்பிடுறது குருதேவராச்சே, அவரை மதிக்கிறது நம்ம கடமை. அதனால நீங்களும் பிரம்ம முகூர்த்தத்திலே போங்க. எதுக்கு போட்டு குழப்பிக்கிறீங்க? நீங்க சொல்றதான் சரின்னு படுது. அப்ப சரிங்க, நான் வந்த வேலை முடிஞ்சது. இப்பவே போய் தூங்கினாதானே பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்க முடியும். வணக்கம்ங்க. வணக்கங்க. நானும் இப்பவே போய் உடனே தூக்கிடுறேன். ஆனா அவரை எப்ப போய் பாக்குறது? விடியற் காலையிலயா இல்ல பிற்பகல்லையா இல்ல பிரம்ம முகூர்த்தத்துல போலாம்? நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். ஆச்சாரியர் என்ன பிரம்ம முகூர்த்தத்துல வர சொல்லி இருப்பாரு. ஆமா, அதுதான் சரியா இருக்கும். நீங்க எனக்கு ரத்தினங்கள் பதிச்ச ஹாரத்தை அனுப்பி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணீங்க. அந்த சத்தியத்தை எப்ப நிறைவேற்ற போறீங்க? நான் எப்போ சத்தியம் பண்ண ஞாபகம் இல்ல? ஒரு நாள் என் கால் கொலுசு அருந்து கட்டில கீழே விழுந்துச்சு. கால் கொலுசு அருந்து கீழே போய் விழறதுக்கும் நான் ரத்னஹாரத்தை கொடுக்கறேன்னு சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நான் உங்களுக்கு நடந்தது முழுசா ஞாபகப்படுத்துறேன். சரி சொல்லு. நீங்க கொலுச தேடுறதுக்காக கட்டில கீழே போனீங்கல்ல, அப்ப உங்களுக்கு இடுப்பு பிடிச்சுக்குச்சு. அந்த நேரத்துல நான் தான் உங்க காலை பிடிச்சு இழுத்து வெளியில விட்டேன். அப்ப கட்டில இருந்த ஆணி கூட உங்க தலைய கிழிச்சதுல. அப்ப நான் தான் உங்க தலை காயத்துக்கு மருந்து தடவி குணப்படுத்தினேன். ஞாபகம் வந்துருச்சு. அப்ப ரத்னஹாரம் பத்தி மட்டும் ஏன் ஞாபகம் வரல? அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுல நான் உனக்கு ரத்னஹாரத்தை கொடுக்கறேன்னு எப்போ சத்தியம் பண்ணேன்னு தெரியலையே.
நீங்க கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டு என்னென்னமோ பேசுறீங்க. உங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சு. ஆ, எனக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கு. அப்போ எனக்கு பண்ண சத்தியம் மட்டும் மறந்து போயிடும், அப்படிதானே? என்னம்மா இது, நீ இதுக்காக கோவப்பட்டா எப்படி? ஆ, என்னோட ஞாபக சக்தி ரொம்ப நல்லா தான் இருக்கு. நான் எதையும் மறக்கவே இல்ல. உன்னை பார்த்து பாட்டு பாடுவேன்ல, அது கூட ஞாபகம் இருக்கு. உன் வாசலை தேடி வந்தேன், நல்லா ஞாபகம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அளவு ஒரு பெரிய விஷயத்தை எப்படி நான் மறந்தேன்? குழப்பமா இருக்கே. நான் வைத்தியரை பார்க்க வேண்டிய நிலைமை வந்துடும் போல இருக்கு. அடுத்த ராத்திரில வந்து யாரு தொல்லை பண்றது? என் நேரம் இந்நேரத்துல கூட யாராவது கூப்பிடுவாங்களா என்ன? சரியா வேற தூங்கல. ஓ, வணக்கம் ஆச்சாரியரே. என்னையா அது, இந்த அடுத்த ராத்திரில வந்து ஏயா என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? அர்த்த ராத்திரியில் ஆச்சாரியரே, பிரம்ம முகூர்த்தத்துல வந்திருக்கேன். இந்த நேரத்துல தானே உங்களை பார்க்க வர சொன்னீங்க. நான் உன்னை வர சொன்னா? நான் பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தானே உன்னை வர சொன்னேன். நீங்க மறந்துட்டீங்க ஆச்சாரியரே, பிரம்ம முகூர்த்தத்துல வர சொன்னீங்க. உன்னை எப்போ வர சொன்னேன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க உங்க ஞாபக சக்தியை இழந்துகிட்டு இருக்கீங்க. பிரம்ம முகூர்த்தம் தான். இப்பவாது ஞாபகம் வந்ததா இல்லையா? என்ன நீங்க இப்பதான் வர சொன்னீங்க ஆச்சாரியரே. சரி சரி, நீ இங்க இருந்து கிளம்பு. நான் உங்ககிட்ட பேச விரும்பல, கிளம்பு. அட, என்ன ஆச்சு இந்த ஆச்சாரியருக்கு? ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறாரு. என்ன தயார் பண்ணிக்கிட்டு இருக்க வைத்தியரே? ஒண்ணும் இல்ல. நீங்க வந்த காரணம்? நான் மருந்து வாங்க வந்திருக்கேன். தெரியுமே தெரியுமே. தெரியுமா? எப்படி தெரியும்? இப்ப நீங்க சொன்னீங்களே. ஆ, என்ன மருந்துங்க வேணும்? எனக்கு என்ன சந்தேகம் வந்திருக்குன்னா, நான் என்னோட ஞாபக சக்திய இழந்துட்டோன்னு தோணுது. எப்பவோ தோணல, அடிக்கடி தோணுது. தாமரை தண்டை பார்த்து கத்திரிக்கான்னு சொல்லிட்டாரு. இப்ப எங்க குருஜியோட நிலைமை நாக்க புடிங்கிட்டு சாகுற மாதிரி ஆயி போச்சு. வாங்கிட்டியா? இத சுத்தமான குளிர்ந்த தண்ணியில காலையிலயும் மாலையிலயும் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. அப்புறம் பாருங்க, உங்களோட ஞாபக சக்தி 2 மடங்கு வளர்ந்துரும். நன்றி. இப்ப என்ன விட்டுருங்க ஐயா, நான் பறந்து போய் ஒளிஞ்சுக்கிறேன். போ போ. குருதேவா, எதுக்காக இந்த வைத்தியம் அடிக்கடி அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறான்? ஒருவேளை உள்ள சுரங்கம் தொட்டி வச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். குருஜி, நான் இப்பவே பாத்து என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். வாங்கிடு. வாங்கடா. சரி குருஜி, வாடா மண்டையா, சீக்கிரம் வா. ஓட வரேன். எவ்வளவு பெரிய வாய்ப்பா. ஆமாண்டா மணி. என்ன இது? என்ன? என்னடா மணி, கிழவ மல்லாக்க படுத்துட்டா? ஒருவேளை பரலோகத்துக்கு போயிருப்பாடோ? அட இல்லடா கண்ணே, இந்த பாவி கிழவ இவ்வளவு சீக்கிரம் நரகத்துக்கெல்லாம் போய் சேர மாட்டான். பிரபு என்ன இப்படி காலையிலேயே தூங்குறாரு? சரி, பரவாயில்ல. நான் அதுக்குள்ள எல்லா வேலைகளையும் முடிச்சு வச்சிடுறேன். சேவை செய்வதே ஆனந்தம், பதி சேவை செய்வதே ஆனந்தம், தினம் அறிந்தே மாதர்கள் வாழ்வில் என்றும் சேவை நான் சேவக. சேவை செய்வதே ஆனந்தம். நான் தான் சேவக. அட பிரபு, நீங்க எழுந்துட்டீங்களா? ஐயோ கடவுளே! தேவி, நீங்க என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எங்க இருந்து போங்க. நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. நான் சேவக, நான் தான் இதெல்லாம் செய்யணும். நீங்க ஓய்வு எடுத்துக்கங்க. வாங்க வாங்க வாங்க, வந்து ஓய்வெடுங்க, உட்காருங்க. சுவாமி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் என்ன இப்படி பாவத்துக்கு உள்ளாக்குறீங்க? நீங்க தேவி, என்னோட தேவி. தேவி, கடவுளே, ஆசீர்வதிங்க. என்ன பண்றீங்க? நீங்க ஏன் அழறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன் தேவி? நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா? என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இந்த சேவகனை மன்னிச்சிருங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அதுக்காக என் தலையே வெட்டி உங்க பாதங்கள் அர்ப்பணிக்கிறேன் தேவி. கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். ஏன் சுவாமி
இப்படி பண்றீங்க? இருங்க என்ன விடுங்க. என் தேவிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் என்னையே பலி கொடுக்க போறேன். என்ன விடுங்க விடுங்க. சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா. அமைதியா இருங்க சுவாமி. நான் உங்களோட சேவகன். குருஜி இந்தாங்க, தண்ணி இத முதல்ல குடிங்க குடிங்க. சுவாமி. இல்ல தேவி, தண்ணி எனக்கு எதுவும் குடிங்க வேண்டாம். கொஞ்சம். நீங்க என்னோட கணவர். ஆமா ஆமா, நீங்க என்னோட கணவர் சுவாமி. இப்போ உங்களுக்கு ஆமா, சந்தோஷமா? சுவாமி. நீங்க முதல்ல மருந்து சாப்பிடுங்க சுவாமி. கண்டிப்பா. நீங்க சொன்னா மறுக்கவே மாட்டேன். உங்க பேச்ச மீற மாட்டேன். தண்ணி 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 குடி தண்ணி குடி. இந்தாங்க குருஜி தண்ணி. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு. அச்சச்சோ, என் சுவாமிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறாரு? குரு ஏதோ மனக்கவலையில இருக்காருன்னு நினைக்கிறேன். குருமாதா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்ன ராஜ தர்பார்ல இருக்கிற காவலாளிக்கு மாதிரி நாங்க இவரை பாதுகாக்கிறோம். நீங்க பயப்படாம இருங்க குருமாதா. நாங்க தான் இவருடைய காவலர்கள். நான் தான் காவலன். இது நான் ஒரு காவலன். நீங்க ராஜ இல்ல, புரோகிதர். நான் ஒரு காவலன். நான் இப்ப தர்பாருக்கு போய் ஆகணும். தாமதமாகிட்டு இருக்கு. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. எங்க போறீங்க சுவாமி? நான் தான் காவலன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் நிக்க வேண்டிய இடத்துல நீ நின்னுகிட்டு இருப்ப. குடு, போ இங்க இருந்து. என்ன பண்றீங்க குருதேவா? என்ன சொன்ன? நீ என்ன குருதேவா நான் சொன்ன? ஏன் இப்படி சொன்ன? புரிஞ்சிடுச்சு. நீ என்ன அப்படி கூப்பிட்டதுக்கான அர்த்தம், இந்த சேவகன் வேலைக்கான பயிற்சிய நான் தானே உனக்கு கொடுத்தேன். பிரமாதம். என்ன விசித்திரமா நடந்துக்கிறீங்க குருதேவா? என்னோட ஈட்டியை கொடுங்க. கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்கணும்? நான் இந்த ராஜ தர்பாருக்கே தலைமை காவலன். ஈட்டியை உங்ககிட்ட கொடுத்துட்டா பாதுகாப்பு வேலையை யார் பாக்குறது? எங்க போனாரு குரு? இங்க இருக்காரா? ஏண்டா மணி, இந்த கிழவன் ஈட்டிய புடிச்சுக்கிட்டு இங்க எதுக்குடா நின்னுகிட்டு இருக்கா? உங்களை நான் வரவேற்கிறேன். குருஜி, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் என்ன குருன்னு கூப்பிடுறீங்களா? இன்னும் எத்தனை பேருக்கு தான் நான் காவலர் பயிற்சி கொடுத்திருக்கேன்னே தெரியலையே. ரொம்ப பிரமாதம். உண்மையை சொல்லணும்னா நீங்க இந்த காவலர் வேலைக்கு தான் ரொம்ப பொருத்தமா இருக்கீங்க குருதேவா. இப்படி பார்க்கத்தான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க குருதேவா. நீங்க எப்படிதான் இந்த தர்பாருக்கு ராஜ்யத்துக்கு ராஜகுருவானீங்கன்னு தான் எங்களால நம்ப முடியல. கொஞ்சமாவது ராஜகுரு மாதிரி நடந்துக்கிறீங்களா? முடியாது. நான் ஒரு காவலன். நான் இந்த மாதிரி தான் நடந்துப்பேன். முதல்ல அந்த ஈட்டி எங்க கிட்ட கொடுங்க குருஜி. கொடுங்க கொடுங்க குருஜி. கொடுங்க கொடுங்க, சொல்றத கேளுங்க. என்ன இது? பண்டித ராமகிருஷ்ணா, மந்திரியாரே, நீங்க 2 பேரும் எங்க குருவை காப்பாத்தீங்க. சரி சரி, நீங்க 2 பேரும் பதட்டப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்களேன். ஏன்னா இது மகாராஜா அரசவைக்கு வர நேரம் தானே. எல்லாமே சரியா போயிடும். மகாராஜா கிருஷ்ண தேவராயர். அடே கண்ணி, ராமகிருஷ்ணனுக்கு எல்லா குணமாயிடுச்சு போல தெரியுதுல்ல. மகாராஜா வராரு. மகாராஜா கிருஷ்ண தேவராயர். மகாராஜா வாழ்க. மகாராஜா வாழ்க. மகாராஜா வாழ்க. வாழ்க மகாராஜா கிருஷ்ண தேவராயர். வாழ்க. இவரை பார்த்தா மகாராஜா மாதிரியே இருக்காரு. குருதேவா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மகாராஜா, நீங்களும் என்ன குருதேவான்னு கூப்பிட்டீங்களா? அப்படின்னா நான் உங்களுக்கும் காவலன் பயிற்சி கொடுத்திருக்கேனா? மகாராஜா வாழ்க. வணக்கம் மகாராஜா. பண்டிதனை ராமகிருஷ்ணா. ஆமா மகாராஜா, உங்களுடைய சிறப்பு ஆலோசகன். உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். என் மேல இருக்கிற தடையை நீங்க நீக்கணும். ஏன்னா நான் முழுமையா குணமாகி வந்திருக்கேன். அப்புறம் நான் அரசவையில் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு ஏத்துக்கணும். பண்டிதனை ராமகிருஷ்ணா, நீ குணமடைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ குணமாயிட்ட, குருதேவர் இப்படி ஆயிட்டாரே. இவரு வாசல்ல என்ன பண்றாரு? மகாராஜா, நீங்க முதல்ல போய் சிம்மாசனத்துல அமருங்க. என்ன பிரச்சனைங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா விளக்கி சொல்றேன். சரி. மகாராஜா கிருஷ்ண தேவராயர். வாழ்க. பண்டிதனை ராமகிருஷ்ணா. உத்தரவு மகாராஜா. இப்ப வரைக்கும் நடந்ததையெல்லாம் நீங்களே உங்க கண்ணால பாத்துட்டீங்க. இது எல்லாமே மருந்துகளுடைய மகிமைதான். என்ன மருந்துகளோட மகிமையா? எனக்கு புரியலையே. மகாராஜா, மருந்து சாப்பிட சொல்லி நீங்க என்ன எந்த வைத்தியர்கிட்ட அனுப்பி வச்சீங்களோ அவர் உண்மையிலேயே ரொம்ப திறமசாலி. அவர் எத்தனையோ அற்புதமான பல மருந்துகளை தயாரிக்கிறாரு. நீ சொல்றது ரொம்ப நல்ல விஷயம்தான் ராமகிருஷ்ணா. ஆனா இப்ப கூட நீ சொல்றது எதுவும் எனக்கு தெளிவா புரியலையே. சொல்றேன் மகாராஜா. அவர் அப்படி கொடுத்த ஒரு அற்புதமான மருந்தால தான் என் வாழ்க்கையில என்னோட கடந்த 5 வருஷ ஞாபகங்களை நான் இழந்துட்டேன். ஆனா அவரு ஏன் எதுக்காக அப்படி பண்ணாருன்னு சொல்ல முடியுமா ராமகிருஷ்ணா? மகாராஜா, நானும் ஆச்சாரியாரும்
நாங்க 2 பேருமே அந்த மருந்தால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அவரு தயாரிச்ச மருந்துகளை அவரு எங்க மேல சோதிச்சிருக்காரு.